அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நிறைய பெண்கள் புலம்புறத நான் கேட்டிருக்கேன். டாக்டர் நான் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஒல்லியா தான் வந்து இருந்தேன். ஸோ பிரெக்னன்சிக்கு அப்புறமா ஒரு 10 கிலோ வெயிட் வந்து போட்டுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நடுத்தர வயதில கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ மெனோபாஸ் டைம்லயும் வந்து எனக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நான் நிறைய டயட் வந்து இருக்கிறேன். அதே மாரி எக்ஸர்சைஸ்லாம் ஃபாலோ பண்றேன். ஆனாலும் கூட என்னால அந்த பழைய வெயிட்டுக்கு வந்து வர முடியல. இது என்ன காரணம் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு ஏன் உடல் எடை வந்து அதிகரிக்கிறது? ஸோ இந்த உடல் எடைய மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். பெண்களுக்கு இயல்பாகவே அவங்க உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஒரு ஆணோட உடம்புல உண்டாகக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து அது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு டெய்லி உண்டாகக்கூடிய ஒரு நிலையா தான் வந்து இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணோட உடம்புல ஒரு மாதத்திலேயே வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும். ஸோ மாதவிடாய் காலகட்டத்தில அவங்க உடம்புல எந்த ஹார்மோன்ஸோட ஆதிக்கமும் வந்து இருக்காது. மாதவிடாய் முடிஞ்சு 5வது நாள்ல இருந்து 14வது நாள் வரைக்கும் அவங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட ஒரு ஆதிக்கம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து அவங்கள வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து வச்சிருக்கும். அதே சமயத்துல கடைசி ஒரு 10 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல புரோஜெஸ்டரான் ஹார்மோனோட ஆதிக்கம் இருக்கும். இது உடம்புல கொஞ்சம் நீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு மாதத்திலேயே அவங்க உடம்புல ஹார்மோனோட ஒரு ஆதிக்கம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால, இயல்பாகவே ஒரு பெண் வந்து ஒரு ஏஜ் அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் வந்து கூடும். ஒரு 10 கிலோ வரைக்கும் வந்து அவங்களுக்கு வெயிட் கூடலாம். அதே மாரி வந்து பிரெக்னன்சி காலகட்டம். அந்த பிரெக்னன்சி காலகட்டத்தில வந்து ஒரு 10லேருந்து 12 கிலோ வந்து அவங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்து குழந்தையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 4 கிலோ வரைக்கும் தான் குழந்தை, அது கூட இருக்கக்கூடிய அந்த நஞ்சுக்குடி இது எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் மீதி இருக்கக்கூடிய ஒரு 6 கிலோ அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்படியே வந்து நின்னுடும். ஸோ பிரெக்னன்சி காலகட்டத்திலேயும் வந்து ஒரு 6லேருந்து 10 கிலோ வந்து அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே ஒரு நடுத்தர வயதில இருக்கிறாங்க, ஒரு 35 வயதுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில அவங்களுக்கு சரியான உணவு முறை வந்து இருக்காது. பெரும்பாலும் வீட்ல எது மீதி இருக்கோ, அத தான் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். காய்கறிகள் வந்து சரியா வந்து சாப்பிட மாட்டாங்க. நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. கூடுதலாக மன அழுத்தமும் வந்து இருக்கும். சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது. ஸோ வீட்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 கிலோ வந்து அவங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவே மெனோபாஸ் ஒரு காலகட்டம், ஒரு 45 வயதுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில அவங்க உடம்புல வந்து மெட்டபாலிசம் அதாவது வளர்சிதை மாற்றம் வந்து கம்மியாகும். ஸோ அதனாலேயும் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து அவங்களுக்கு வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ஈஸியா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பிரெக்னன்சி 1ஓ இல்ல 2ஓ பிரெக்னன்சிஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நடுத்தர வயதில சரியான உணவு, தூக்கம் வந்து இல்லாதனாலயும், மெனோபாஸ் காலகட்டத்தில வளர்சிதை மாற்றத்தோட அளவு வந்து குறையிறதுனாலயும் ரொம்ப ஈஸியா ஒரு 30 கிலோ வெயிட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவே வந்து அவங்க உடம்புல வந்து வந்துரும். ஸோ இந்த மாரியான ஒரு சூழ்நிலையில அவங்க என்னதான் டயட் ஃபாலோ பண்ணாலும் கூட, அந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து கரெக்ட்டா மேனேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்ல அவங்க வந்து எக்ஸர்சைஸ்லாம் பண்றாங்க அப்படின்னா கூட வந்து நல்ல புரோட்டீனோ, இல்ல உடலுக்கு தேவையான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுப் பொருட்களோ வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. இல்ல இது எல்லாமே நார்மலா இருந்தா கூட ஒரு சிலருக்கு பரம்பரையாக ஹார்மோனல் இம்பேலன்ஸும் கூட இருக்கிறதுனால, ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸோ, ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகளோ, இல்ல அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இருந்தது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உடல்ல வந்து வெயிட் கூடிட்டே இருக்கும். நிறைய பெண்களுக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து உருவாகும். அதுவும் வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ இந்த மாரி நிலைகள்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, டீடாக்சிஃபிகேஷன். ஒவ்வொரு 4 மாசத்துக்கு ஒரு முறையும் நம்ம டீடாக்சிஃபிகேஷன் வந்து ஃபாலோ பண்றது நல்லது. அதாவது ஒன் டே நம்ம பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது. இது எதுக்காக எடுத்துக்கணும்? எனக்கு ரெகுலரா மோஷன் போகுதே டாக்டர், நான் எதுக்காக பேதி மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாரி அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள அதுதான் வந்து ஓரளவுக்கு அந்த கழிவுகள வந்து செரிமானம் பண்ணி, அதன் மூலமாக அது உணவ வந்து எடுத்துக்கும். நம்ம ஒரே வகையான உணவுப் பொருட்கள வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு உணவ வந்து செரிக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தான் நம்ம குடல்ல வந்து வந்து உண்டாகும். இது மீண்டும் மீண்டும் அதே வகையான உணவுப் பொருட்கள தான் வந்து நமக்கு எடுத்துக்க சொல்லி நம்மளுடைய மூளைக்கே வந்து தூண்டுதல வந்து குடுக்கும். அதனால தான் ஒரு சிலர் வந்து ஜங்க் ஃபுட் எடுத்தாங்க அப்படின்னா, அத வந்து அவங்களால விட முடியாது. அதே மாரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அதிகமான அரிசி சம்மந்தமான உணவுகளா வந்து எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த குடல்ல இருக்கக்கூடிய இந்த வைரஸ், பாக்டீரியா அந்த நுண்கிருமிகள் தான் வந்து முக்கியமான காரணம். இது வந்து நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய பாக்டீரியங்களும் கூட. ஸோ இத ஒவ்வொரு 4 மாசத்துக்கு ஒரு முறையும் நம்ம பேதிக்கு மருந்து எடுத்து, அன்றைய நாள்ல நம்ம வந்து மோர் வந்து எடுத்துப்போம். ஸோ அந்த மோர்ல இருக்கக்கூடிய புதிதான லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறது நம்ம குடல்ல வந்து போகும்பொழுது, அது வந்து நம்மளுடைய உணவு முறைகள்ல வந்து நம்ம ஒரு பேலன்ஸ்டான நிலைக்கு வந்து வர்றதுக்கும், அதே மாரி நம்ம உடம்புல
இந்த ஆட்டோ இம்யூனிட்டிலாம் வந்து ட்ரிகர் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் டீடாக்சிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்ததாக வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் வந்து விரதம், அதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது. உணவு இல்லாமல் இருக்கிறது நல்லது. இது வந்து நம்ம ஏதாவது ஒரு சிறப்பான நாட்களை நம்மளுடைய மதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. ஸோ நைட்டு ஒரு 7 மணிக்கு நம்ம உணவை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலை உணவை தவிர்த்துட்டு மதிய உணவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம பிரேக் பண்ணும் பொழுது அந்த சமயத்தில் நம்ம நெல்லிக்காயோ இல்லை வந்து நமக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா விளாம்பழம் கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ விளாம்பழம் எல்லா சமயத்துலையும் கிடைக்காது, பட் நெல்லிக்காய் எல்லா சமயத்துலையும் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கும் போது அதனால் நமக்கு அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரதோ இல்லை நம்ம உடம்புல பித்தம் அதிகரிக்கிற மாதிரியான நிலைகள் வராமல் வந்து தடுத்துக்கலாம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது. மூன்றாவதாக சின்ன சின்ன வெயிட் ட்ரைனிங், நம்மளுடைய மசில்ஸ் மாஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு, எல்லாமே நம்ம மெஷின்ஸ் தான் வந்து பண்ணுது. ஸோ தசைகள் வந்து பலகீனமாகுது. இந்த தசைகள் பலகீனமாகிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு கழுத்து வலியோ இடுப்பு வலியோ இல்லை வயதான ஒரு தோற்றமோ வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ சின்ன சின்ன வெயிட் ட்ரைனிங் வந்து நம்ம பண்ணுறது நல்லது. இது மூணாவதாக நம்ம ஒரு வாரத்தில் ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு வெயிட் ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்தது ரெகுலராக நம்ம ஏதாவது ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது நல்லது. ஸோ அது ஒரு 45 நிமிஷம் நடைப்பயிற்சியாக வந்து இருக்கலாம், இல்லை ஒரு 21 முறை நம்ம வந்து சூரிய நமஸ்கார பயிற்சியாக வந்து இருக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச வேறு ஏதாவது ஒரு கார்டியோ ஆக்டிவிட்டி ஒரு 45 மினிட்ஸ் வாரத்தில் ஒரு 3 நாட்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது ஸோ நம்ம உடம்புல தேவையில்லாத கலோரிஸ் வந்து குறையாகி நம்மளுடைய இதயம் வந்து நல்லா பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதன் மூலமாகவும் நம்ம உடம்புல வந்து இந்த வளர்சிதை மாற்றத்தோட அளவு வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ கடைசியாக வந்து நம்மளுடைய எமோஷனல் ஸ்ட்ரெஸ், இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம யாருமே வந்து அதிகமாக வந்து கண்டுக்க மாட்டோம். இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து நமக்கு உடம்புல வெயிட்டை வந்து அதிகப்படுத்தும். அந்த மாதிரி நிலைகளில் நம்ம மூச்சு பயிற்சி வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. வாரத்தில் ஒரு நாளாவது கூட்டு தியான பயிற்சியோ இல்லை வந்து குருமார்களோட ஒரு அவங்களோட ஒரு வழிகாட்டுதல் பேரில் நம்ம ஏதாவது ஒரு தியான பயிற்சியோ வந்து நம்ம பண்ணுறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 45 மினிட்ஸ் தியான பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய மூளையிலேருந்து உண்டாகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் சம்மந்தமான விஷயங்களை ஓரளவுக்கு நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ பெண்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் பேதிக்கு மருந்து டீடாக்சிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ ரெகுலராக ஏதாவது ஒரு ஃபாஸ்டிங் மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. 12லேருந்து 16 மணி நேரம் வந்து நம்ம ஒரு ஃபாஸ்டிங் வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வாரத்தில் ஒரு 4 நாட்கள் வந்து வெயிட் ட்ரைனிங் மாதிரி சின்ன சின்ன வெயிட்டை வச்சு நம்ம வந்து மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் நம்ம கார்டியோ எக்ஸசைஸ் ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெண்கள் உடல் எடையை ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு எதனால் உடல் எடை வந்து அதிகரிக்குது, இதை குறைக்கிறதுக்கான ஒரு 5 வழிமுறைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.